சரி, இன்னைக்கு அறுவடைய ஆரம்பிக்க போலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த கத்தியை அந்த பக்கமா வச்சுட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க. கத்தியா? ஆமா. இது ஸ்டாண்டு இருங்க, நாங்க வணக்கம் சொல்லுங்க. முதல்ல வணக்கம் சொல்லணுமா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து காய்கறி எல்லாம் அறுவடை பண்ண போறோம். என்னென்ன காய்கெல்லாம் அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அதுக்கு முன்னால உங்க சீலை என்ன கலரு? சீலை கண்ணு தெரியலையே உங்களுக்கு? இதுல மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, மஞ்சள் கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோஜா பூன்னு வர சொல்லியிருக்கேன் நானு. பொரிச்சு தர்றேன். அந்த ரோஜா பூ பொரிச்சு வச்சுட்டு அப்புறம் நீ அறுவடைக்கு போகலாம். சரி, இது பொரிச்சுட்டு வரேன். பாருங்க, இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்க போற அறுவடை. இன்னைக்கு நான் காலண்டர்லயே பாட்டு வந்துட்டேன். காலண்டர் என்ன போட்டு இருந்ததுன்னா களி கிடைக்கும்னு போட்டு இருந்ததா? ரோஜா பூ கொடுத்த கடைசியில களி கிடைச்சு அறுவடைக்கு போலாமா? போலாம். சரி, கடப்பாறை எடுத்துட்டு வாங்க. கடப்பாறை எதுக்கு? கடப்பாறை புதையலோட ஆரம்பிக்கல அறுவடைய. புதையலோட எடுக்கிறியா? ஆமா, இன்னைக்கு புதையல இருந்து ஆரம்பிச்சிடல அறுவடைய. புதையல் எல்லாம் எடுக்கிற போது வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்லாம எப்படி? நம்ம ரகசியம் வச்சுக்கோணும். அப்புறம் புதையல் தெரிஞ்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, கூட்டம் கூட்டமா வர்றாங்க. புதையல் அந்த புதையல் எள்ளு பார்த்துட்டு அப்புறம் கூட்டமா வர்றாங்களா இல்ல காரி துப்புறாங்களான்னு வாங்கல. சரி, புதையல் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? தோண்டுங்க பார்க்கல. அட தாளே மடியில. தாள் மடியில? அப்புறம் இது என்னது? கண்ணை எங்க வச்சுட்டு பாக்குறீங்க? கொண்டாங்க. அது நான் புடிங்கி விட்டேன். நீ சொன்ன கேப்ப இன்னைக்கு நீ பார்த்து கிழங்க குத்தி போடாதீங்க, புதையில குத்தி போடாதே. எத்தனை பெருசு இருக்குதுன்னு தெரியலையே. இந்த கிழங்கே ஆகல, அதுக்குள்ள அவசரம். தாள் முடிச்சு கிடக்குது பாரு. தாள் முடிஞ்சு எடுத்துடணும் காஞ்சா. இதுக்கு ஏதாவது உரங்கரம் போட்டுன்னு பெருசாகு. நீ வச்சுதான் மீன் நம்மளும் கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன, சின்னதாக ஒரு சேனக்கிழங்கு கிடச்சிருச்சு. அளவா நமக்கு 2 பேருக்கு தாட்டுற மாதிரி. இன்னொருத்தர் வந்தாங்கன்னா நீங்கள் வேறு எல்லாத்தையும் வர சொல்லிட்டீங்க. யார் வர சொல்லியிருக்கிற? பாருங்க, நம்மளுக்கு ஒரு அளவான சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கு சாப்பிட்றதுக்காக அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து எல்லாம் வருவாங்க. எல்லாரும் வாங்க. ஆமாம். சரி, இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் வேற இடத்துல நட்டு போடல. சரி, ரைட். சரி, நான் அப்புறம் நட போட்டுக்கிறேன். வெய். ஒரு சேனக்கிழங்கு எடுத்தாச்சு. அடுத்ததா வாங்க பார்க்கல. அடுத்து உனக்கும் என்னன்னு தெரியல. சரி, பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்களா? ஆமாம். பாரு, பிரண்டையெல்லாம் நிறைய தளைஞ்சுக்குது. பிரண்டை எடுத்துடலாங்களா? என்ன பண்ணுறது? பசிக்கிறதுக்கு இதுவே சாப்பிட பிரண்டை எடுத்துங்க வேண்டியது. இப்படியே சாப்பிட்றதுனால சம்மதம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, பிரண்டையெல்லாம் நல்லா வந்திருக்குது. அது இல்லாமல் இங்கெல்லாம் நடவு போட்டிருக்கிறோம். சரி, இந்த பிரண்டை இதில் கட் பண்ணு. பாருங்க, இங்கெல்லாம் இப்போ உருட்டு பிரண்டை, சதுர பிரண்டையெல்லாம் நடவு போட்டிருக்கிறோம். நீ உருட்ட வேண்டாவா? இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டுக்காரருக்கு சட்னி தானுங்க. போதுமா? போதும். பிரண்டை வாருங்க, அழகா இப்படி தளைஞ்சு. இந்த கட்டில் கட் பண்ணு. அப்படி ஸ்டைலாக கட் பண்ணலாம்ல. நீங்க வச்சுக்கிறதாச்சு, அப்புறம் நான் இப்படி ஸ்டைலாக இந்த கையில் வச்சுக்காத்தா. எத்தனை சினிமா பார்க்குற? மறுபடியும் கையிலே கட் பண்ணுற. ஒரு கத்திரி வாங்கினது நீங்க கட் பண்ணுறத காலில் கையில் காயம் பண்ணிடுறீங்களோ, அதனால பார்த்து வலிக்கு போகுது. உனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேறு. இந்த 4 பிரண்டைக்கு 4 பிரண்டையா? இப்போ எத்தனை எடுத்துகிட்டு வர்றோம் பாருங்க. முத்துறதெல்லாம் கட் பண்ணுற?
பாருங்க கொழு கொழுது எப்படி வந்திருக்குதுன்னு பிரண்டை சூப்பராக வந்திருக்குதுன்னு அடுத்த வாட்டியெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துருங்க உருட்டு பிரண்டை சதுர பிரண்டையெல்லாம் இப்போ இந்த பிரண்டை கொழு கொழுன்னு இருக்குது. ஆமாம், இது சாப்பிட்டா நானும் கொழு கொழுன்னு ஆயிடுவேன். சாப்பிட்டு பாருங்க, எதுக்கு பச்சையாகவே சாப்பிட்டு பாருங்களே, கொழு கொழுன்னு ஆயிடுவீங்க. அப்படியா? ஆமாம், இந்த சொன்ன சாப்பிட்டு பாருங்க. ம், சரி, யோசனை பண்ணுறீங்க. போய் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி வச்சு தெரியுதுல்ல. அப்புறம் கொழு கொழுன்னு ஆகலாமான்னா நல்லா பசியாக சாப்பிட்டா அப்புறம் கொழு கொழுன்னு ஆக வேண்டியது. நல்லா தின்னு போட்டு சரி அடுத்த அறுவடைக்கு போகலாங்களா? போகலாம் நடா. இப்போ ஒரு மூட்டை காயாக உரைச்சிருப்போங்க சிறக வர வீடியோக்குள்ளே வந்ததே கொஞ்சம் தான் இருக்குது. அது இல்லாமல் ஏகப்பட்ட சிறக வர உரிச்சாச்சுங்க. பனி பேயம்மு காய்ச்சிட்டே இருக்குதுங்க. அது பாருங்குதே, இது கோழி அவரைன்னு சொல்லி மேலே காட்டு சாமி. கோழி அவரைன்ட்டெல்லாம் வச்சா ஆனால் பார்த்தா ஏதோ மொச்சை கொட்டையாட்டம் இருக்குதுங்க பூரா. உனி மொச்சை கொட்டையில் குழம்பு, புளிக்குழம்பு, பிரியாணி எல்லாம் போட வேண்டியது. கோழி அவரைன்னு நினச்சி தான் நட்டங்க. ஆனால் இது காப்பு வந்ததுன்னா ஒரே பிரியாணி தான். பிரியாணி, புளிக்குழம்பு, அடேங்க அப்பா, மட்டன் குழம்பு மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதா. ஓ, நம்மளுக்கு இப்போ இருந்தே வாயில் ஜல்லு ஊற்றிட்டு இருக்க வேண்டியதா. சரி, ஜல்லு ஊற்றிட்டா வந்து காய பொறிவாங்க. பாருங்க பந்தல் என்ன பந்தலில் லோலாக்கு என்னமோ சொல்லுவாங்களே, தொங்குதடி லோலாக்கா. அது உனக்கு இன்னும் வயசு ஆகலை. வயசாச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக வந்துடு. இந்த வயசு ஆகலை. ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான் வயசு ஆகிப்போச்சு. ஆமாம், வீட்டுக்காரருக்கு பயப்படுற பொம்பளைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கவிதையெல்லாம் வந்துடு. நீ தான் பயப்படுறது இல்லையே. பொறிங்க பொறிச்சு தான் இருக்கிறானே. வாய் மட்டும் வண்டி வண்டியாக பேசுறீங்க. பார்த்து பாருங்க சிறக வர சூப்பராக வந்திருக்குது. சரி, பச்சை சுண்டக்காய் குழம்பு வேணும்னு கேட்டீங்களோ? ஆமாம், கட் பண்ணி கொடுங்க வாக்கல இன்னைக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படியே தட்டி போட்டு இங்கே வர ஒரு முக்கியமான விஷயம், எல்லா வீட்டுக்காரர்களுக்குமே இது மாதிரி சம்சாரத்தை கூச்சா தூக்கி பழகிட்டான்னு வச்சுக்கோ, குடும்ப பிரச்சனைகளாக போய்க்குமாம்மா அப்படின்னு பெரிய சொல்லியிருக்கிறாங்க. வீடியோ கலவா சொல்லக்கூடாது. என்ன கூச்சை தூக்கிட்டு வர மாதிரி அதுதான். பாருங்க பச்சை சுண்டைக்காய் சூப்பராக வந்திருக்குது. அப்படியே பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சோன்னா செம்மையாக இருக்குது. நல்லா குளிருக்கு. முள் வேற கொடுத்தது கையில். குளிர் அடிக்குதா? குளிர் அடிக்குமில்ல அப்புறம் இந்த குளிருக்கு செல்வே. குளிருக்கு. ஆமாம், இந்த சீலை எங்கே எடுத்து நல்லா இருக்குது? சீலைலாம் இருந்துட்டு இது முள்ளு குத்துதுன்னு சொல்லிட்டு நைஸாக நின்றுட்டே வாய் வேசராய்க்குவாரு. அதுதான் சாமர்த்தியம். இல்லை, இந்த சீலை நல்லா இருக்குது நமக்கு. எங்கே வாங்க? என்ன விலை இது? ஒரு 2000 ரூபா வேலை இருக்குட்டு. ஒரு 2000 ரூபா இருக்குமா? அது எடுத்த வீலுக்கு தான் தெரியும். சரி, இன்னைக்கு சாயங்காலம் ராய் விட சுற்றலாமா? சுற்றலாமா? நினைக்க காட்டி சுட வேண்டியதானோ. குளிர், நீ தான் குளிர்னு சொன்னேன். குளிர் இப்போ மட்டும்தான். சாயங்காலமாக ரோது உப்பசமாயிருது. ஒன்றும் ராய் விட வேலையாக திக்கிறதுலையே இருங்க. இல்லை, வாழ்க்கையில் அது ஒன்று தான் மிச்சம். அதுக்குன்னு இப்படியா? சரி, கொண்டா நான் கட் பண்ணி தரேன். கொண்டா எடுத்து மாவை பனைஞ்சு எடுத்து சுட வேண்டியதானே உட்காந்து. சின்ன வெங்காயம் மேலே உரியணுமில்ல? நானில் சின்ன வெங்காயம் போட மாட்டேன். பறிஞ்சு சுண்டைக்காய் அதில் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன். இது போதும். சுண்டி போச்சுன்னா தானே சுண்டைக்காய். ஏஜல்வி, சுண்டுன்னு கடைசியில் தான் சுண்டைக்காய் வரும். சரி, இப்போ என்னன்னு வச்சுக்கல, மண்டைக்காயின்னு வச்சுக்கலாம். ஆமாம், அப்படியே வச்சுக்கலாமே.
கொண்ட நான் எடுத்து போட்டுற கூட நான் போட்டுற கூட கால் வேற வேணுமா? இதே ஹெல்ப் சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிறதா. சரி வாழைப்பூ பறிச்சு கொடுக்க வைக்கல, இது செய்ய வைக்கல. சரிதான். இந்த கட்டரை போட்டு இப்படி வெட்டுவீங்க வாழைப்பூவை, இதுக்கு வேற கட்டரை வேற வேணுமா? இது பாருங்க, என்ற சம்சாரம் ஆசையாக கேட்குறாங்க. தலையில் வைக்கிறக்கா கடுப்பாத்தாதையாம சொல்லிட்டேன். முறிய மாட்டேங்குது. புடக்கன்னு வச்சிங்கன்னா முறியுது. ஒன்று 2 பூ பீயும் வைக்கல. இன்னைக்கு வடை சுட்டு தர்ற வாழைப்பூல. ஓ, வாழைப்பூ வடை. ஆமாம். வாயை சுட மாட்டியே? சரி முறைக்காது. வேற எங்கே இருக்குது? ஒரே பூ தான் இருக்குது. அது என்ன அங்கே இருக்குது? அந்த பக்கம். எங்கே? அந்த மூலையில். ஓ, அங்கே ஒன்று இருக்குதா? சரி இரு, நான் பொரிச்சிட்டு வந்து தரேன். பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. பாருங்க அங்கே ஒன்று. நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவேண்ணா. அது வேறு ராய் விடன்னு சொல்லிட்டேன். ராய் விடைன்னு யார் சொன்னது? நீ நான் எப்போ சொல்ல. நீ சொல்லு காப்பாற்றுவேன். சரி போதுமா? சரி வாழைக்காய் உரிச்சு கொடுக்க. அதை ஏற்று கொலை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை வாழைக்காய் வேணும்? 4 வாழைக்காய் போகுது. 4 போதுமா? ஆமாம், ஒருத்தர் திட்டினாங்க, எதுக்குமா இத்தனை வாழைக்காய் பொரிச்சிட்டு இருக்கிறீங்க, பஜ்ஜிக்கு 2 வாழைக்காய் வைத்தாதா அப்படின்னாங்க. அதனால அளவா 2 மட்டும் பொறிக்க தேவையான. நிறைய அனுபவப்பட்டவங்க கூட தெரியுது வீட்டுக்காரம்மா கிட்ட. ஒரு வாழைக்காயிலேயே 10 பஜ்ஜிக்கு மேலே வருமே அப்படின்னு அவங்க. அதனால அவங்களுக்காக இன்னைக்கு அளவா பொறிக்கிறோம். 2 1 2 3 தெரியுமா? 1 2 3 தெரியாத. தெரிஞ்ச அப்புறக்குள்ளேயே பறிச்சு தர சொல்லிட்டேன். எத்தனை ஆச்சுப்போ? 3. நாலாச்சா? அவ்வளோதான். பாருங்க, தண்டைக்கீரை சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் போடவே இல்லைல்ல, விதையெல்லாம் விழுந்ததில் முளைச்சது அப்படியே காடு ஊரா இருக்குதுங்க. தண்டைக்கீரை கொழுன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அது இந்த பனி இதுக்கு செருப்பு விட்டுட்டு பொறிங்க வைக்கல. இது அதுக்கு கட் பண்ணிடு. ஸ்டைலாக இருக்குமில்ல? ஸ்டைலாவா? ஸ்டைலாக கட் பண்ணுங்க வைக்கல. ஏதாச்சும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மறுபடியும் அது தலைமில்ல. நல்லா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன் நீ. மறுபடியும் தலையுது. ஏகப்பட்டது இருக்குது பாருங்க. ஏதாவது ஒரு நாளைக்காவது நான் சொல்கிறது கேளு. நல்லது சொல்ல கேட்கல. எப்படி அந்த அக்கா இல்லை? எப்படி எந்த அக்கா? அந்த அக்கா தான். அவங்க வீட்டுக்காரர் ஒரு கோடு போட்டாருன்னா அதை தாண்டாது. எந்த அக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதான் அந்த பரமேஸ்வரி அக்கா. அப்படி ஒரு அக்கா நாடா கேள்விப்பட்டது இல்லையே. ஆனாலுமே நின்றுட்டே வேலை வாங்குறீங்க பாருங்க. இதுக்கும் ஒரு திறமையெல்லாம் வேணும் பாரு. மொல்ல வலிக்கு போகுது. ஆமாம், இப்போ எடுத்துட்டீங்கன்னா மொல்ல வலிக்கு மறுபடியும் கட் பண்ணுறது மறுபடியும் தலையை. அது இத்தனை கீரை இருக்குதுக்கு பாருங்க, பூரா கீரை. இங்கேயே நிறைய இருக்குது. அப்புறம் காடு பூரா போகட்டேன்னா பெருசா வளர்ந்த வளர்ந்த கீரையை மட்டும் பார்த்து எடுத்துக்கிறதா. செல்வே போது வா, நாளைக்கு கொஞ்சம் வேணுமில்ல. இன்னைக்கே காடு பூரா கிடக்குது. நாளைக்கு வேற பூரா மூஞ்சி. ஆமாம், வீட்டில் கொண்டு போய் வச்சு பூரா காஞ்சிட்டு இருக்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. கீரை தலைன்னு கொழுன்னு பாட்டுக்கு பார்க்கல. இப்போ பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது வாங்க. என்ன விதை என்ன போட்டுருக்கீங்க? இதுதான் கோழில் கொண்டு வந்து வீசுனேன். நமி அடிக்கடி லவிதான் ஞாபகம் வந்துருதாட்ட. நமின்னு தான் சொன்னானு. திடீர்னு வைங்க. பாருங்க, நமீன்னு சொல்லிட்டா போதுங்க, ஒரே சந்தோஷம் தாங்க. அன்னைக்கு சாப்பாடே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. பாருங்க மேரக்காய் செடி எப்படி வந்துருக்குதுன்னு.
ஒரே ஒரு காய் கொண்டு வந்து நட்ட வச்சதுதான் பாருங்க சூப்பராக வந்துட்டு இருக்குது. இது மரத்தில் உளுத்து போச்சுக்கல, அந்த பவுடர் மேலே உளுந்து இந்த உளுத்த இதுக இந்த மாதிரி மேலே வந்துருச்சு, உழுகிறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சுக்கிட்டு கீரை இப்போ இது இந்த பவுடர் இருக்குது இல்லையா? ஆமாம், பவுடர் எடுத்து மூஞ்சி பூசினா எப்படி இருக்கு? மூஞ்சிலேயே பூசுங்க. என்ற மூஞ்சியில் உன்ற மூஞ்சியில் என்ற மூஞ்சியில் நீங்கள் ஊசுறீங்க, அது நானே ஊசிக்குங்களோ? நீதான் நிறைய பியூட்டி பார்லர்லாம் போய் அழகுபடுத்திருப்பேன் இல்லையா? அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் மூஞ்சி அழகாக வச்சுக்கோங்க. இயற்கையாகவே என்ற மூஞ்சி அழகாத்தான் இருக்குது. சூப்பராக வந்துருக்கு. போதுமா? போதும். ரைட். பாரு கறிப்பழக்காய் இருக்குதுங்க, எடுங்க கறிப்பழக்காய். நீங்கள் பார்த்துட்டுக்கிறீங்க அங்கே இருக்குது பாருங்க. நான் ஸ்டார்ட்னு சொல்லாதான் பொறிக்க ஆரம்பிப்பாருங்களாவா? அப்புறம் நீ சொல்லலாம், நான் பொறிச்சேன் வச்சுக்கோ. போறீங்க யாரை கேட்டு நீ பொறிச்சேப்ப? வீடியோக்கு வர்ற மாதிரி இருக்கணும்ல, அப்புறம் பார்த்து மண்டை பத்திரம். இல்லை சீசன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, நீ அடுத்த இது வந்தாத்தேன். ஒரு 2 காய் இருக்குது அம்மா. ஐயா, இன்னைக்கு என்னென்ன கீரையெல்லாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாமா? பாருக்கு, இன்னைக்கெல்லாம் கீரை காய் எல்லாம் அறுவடை பண்ணிக்கிறேன். என்னென்ன கீரையெல்லாம் காயெல்லாம் எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாங்க. 4 முளைக்கு 4 வாழைக்காய், அப்புறம் 3 முளைக்கு தான் வாழைப்பூ வந்ததுங்க. தண்டு கீரை, அப்புறம் இது என்ன சிறகவரை, சுண்டைக்காய், பிரண்டைங்க, கறிப்பழக்காய், இது பழம், சேனக்கிழங்கு, சுக்குட்டி கீரை. இது என்ன பிரண்டைன்னு சொல்லு. சதுர பிரண்டைங்க. அப்படி சொல்லு. பெரும்பாலும் சதுர பிரண்டை தான் இருக்குது. இப்பதான் வந்திருக்குது இதெல்லாம் புதுசா. முதல்ல இருந்தே இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சது. என்னென்ன பிரண்டைல என்னென்ன வகைகள் இருக்குது? இலப்பரண்டை, உருட்டு பிரண்டை, சதுர பிரண்டை, அப்புறம் இன்னுமே வேற எல்லாம் பார்த்தேன் நான், ஞாபகம் இல்லை. இல்லை தெரிஞ்சா சொல்லுங்க என்னென்ன பிரண்டையெல்லாம் இருக்குதுன்னு. இன்னைக்கு அறுவடை, இன்னைக்கு சூப்பராக அறுவடை பண்ணிட்டோம். சரி, இதுக்கு சிறகவரைன்னு இப்படி பேர் வந்தது? சிறகு மாதிரி இருக்கிறதுனால சிறகவரைன்னு வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம முதுகில் கட்டிட்டா நான் பறக்க முடியுமா? பறந்து வாருங்களே கட்டிட்டு, கட்டியதுக்கு எடுத்து கட்டி பறந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க மரத்துல இருந்து குதிச்சு கால் உடஞ்சதில்ல, அந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிடாது. அந்த சிறகவரை கட்டி குதிச்சிருக்கணும். சரி, ரைட். அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அறுவடையெல்லாம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்ல. எல்லாருக்கும் சொல்லு வணக்கம். அங்க பார்த்து சொல்லணும். நான் சொல்லணும், உங்களையெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சூரிய நமஸ்காரம். நன்றிங்க எல்லாத்துக்குமே. சரி.